எங்க பாவா வந்து இதை கெட்டினாங்க, கெட்டி பாதி பினிஷ் ஆயிட்டு அவங்க அழகா ஆசாசையா ரூம் வச்சு, இங்க சமையல் கட்ட வச்சு, இங்க டைனிங் ஹால் வச்சு, அப்படி இப்படின்னு அழகாக கெட்டினாங்க. ஆனா பாதி கெட்டுறதுக்கு முன்னாடி அவங்க ஆயுசு முடிஞ்சு போச்சு, இறந்து போனாங்க. அதனால அவங்களுக்கு குரான் ஓதுறத அவங்க ஆசையான வீட்டுல உட்கார்ந்து ஓதட்டுமேன்னு சொல்லிட்டு தான் பாதி கட்டி முடிக்கப்படாத எந்த வசதியும் இல்லாத இந்த வீட்டுல உட்கார்ந்து நாங்க ஓதுறோம், தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது மௌலானா அப்படின்னு எல்லா உலமாக்கள்டையும் அவங்க வந்து வருத்தப்பட்டுக்கிட்டாங்க. அப்ப அந்த அற்ப ஆயுள் மரணத்தின் தாக்கம் உங்களுக்கு புரிகிறதா? கற்பனைகளையும் கனவுகளையும் நான் என்னகத்தே கொண்டு அந்த கற்பனைகளும் கனவுகளும் முழுமை அடையாத நிலையிலேயே என் உயிர் என்னை விட்டு போகிறது என்று சொன்னால் அது துயரத்தின் உச்சம் அல்லவா? திடீர் மரணம் என்பது சகிக்க முடியாத ஒரு பெரும் துயரம் அல்லவா? நம்ம வீட்டுக்கு ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க, சின்னம்மா. அவருடைய கணவர் வந்து மளிகை கடையில வேலை பார்த்துட்டு இருந்த மாதிரியே கீழே விழுந்து இறந்து போனார். வியாபாரம் பண்ணிக்கிட்டே கீழே விழுந்து இறந்து போனாங்க. அந்த குடும்பமே தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. வந்திருக்கிறாங்க அந்த துயரத்தை மறக்கிறதுக்கு. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படட்டும்னு சொல்லி இந்த மாதிரி வீடுகளில் அவங்களை அழைத்து என்ன செய்யறாங்க, உபசரிக்கிறாங்க, கண்ணியப்படுத்துறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் வரைக்கும் அழுதுட்டு தான் இருக்கிறாங்க, கணவரை நினைச்சு நினைச்சு. ஏன்? அற்பாயில் மரணம் என்பது அவன் மட்டுமில்ல, அவனை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே தாக்கும். இந்த அற்பாயில் மரணத்தில் இருந்து அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த துல் ஹஜ் மாதத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் அல்லாஹ்வை ரப்பை நினைத்து 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 உருவக்கூடிய ஒவ்வொரு மூமினுக்கும் அல்லாஹ் அள்ளி வழங்குகிறான். அற்பாயில் மரணத்தில் இருந்து பாதுகாப்பை தந்து ஆயுளில் விருத்தியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. தஹஜ்ஜத்தை விடாதீங்க, இஷ்ராக்க விடாதீங்க, லோஹாவை விடாதீங்க, மகரிபுக்கு பிறகு தொழக்கூடிய அவ்வாபீனை விடாதீங்க. இந்த 10 நாட்களும் நான் சொன்னது போல கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்தி என்னென்ன அமல் இருக்கிறது என்று தேடி திரியுங்கள். என்னென்ன அமல்களை செய்தால் ரப்பின் திருப்தியை பெறலாம் என்று நீங்கள் ஒரு வேகத்தோடு திரியுங்கள். அதை விட்டுட்டு உலகம் சொல்லி தயவு செய்து கொடுத்துறாதீங்க. இந்த உலகம் அற்பமானது, இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது. இந்த உலகத்தில் இருந்து நான் எதையும் கொண்டு செல்வதில்லை. என் முகத்தை துடைக்கின்ற கர்ச்சிப்பு கூட என் கூட வருமா என்பது சந்தேகமே. வராது. அப்படி இருக்கையில நான் மூடை மூடையாக தங்கத்தை விட மேலான அமல்களை கொண்டு செல்ல வேண்டும் அல்லவா? அமல்களை கொண்டு செல்ல வேண்டும் அல்லவா? என்னை படைத்தவனின் திருப்தியை நான் என் இதயம் முழுக்க நிறைத்து கொண்டு செல்ல வேண்டும் அல்லவா? என் ரப்பு எனக்கு கொடுத்த வாய்ப்பாக இந்த துல்ஹஜ்ஜை நான் ஏன் பயன்படுத்த கூடாது? விழிப்புணர்வோடு ஏன் நான் பயன்படுத்த கூடாது? அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களை சிந்தித்து உணருங்கள். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா குடும்பத்தாருக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பை தருகிறார். அல்லாஹ் அக்பர். குடும்பத்தாருக்கு சிரமம் சொன்னா சாதாரண விஷயமா?